என் உரையை தொடங்குறதுக்கு முன்னால் மூத்த பத்திரிகையாளர் கௌரவத்துக்குரிய டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் மறைந்து விட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாகவும் மலையக மக்கள் சார்பாகவும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொண்டு சில விஷயத்தை இங்கே நான் பேசியாகணும். குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த பாராளுமன்ற செஷனில் நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. மலையகத்தில் சில அடாவடித்தனம் நடந்துச்சு. நடக்கும்போது அதை நாங்கள் எதிர்க்கட்சியாக ஆளுந்தரப்பினர் மத்தியில் நாங்கள் இது கொண்டு வந்து சேர்த்தோம். அப்படி கொண்டு வரும்போது ஆளுந்தரப்பில் இருக்க சில அமைச்சர்கள் சொன்னாங்க, இது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் ஒரு தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுப்போன்னு. அதே மாதிரி மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய மனோகணேசன் அவர்களும் நானும் கடந்த வாரம் ஒரு கோரிக்கையை ஒன்று முன் வச்சுருந்தோம். அதாவது இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இருக்கிற காவல்துறைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளணும். இப்போ நேற்றைய தினம் ஒரு கதை ஒன்று வந்திருக்கு. நாளைக்கு இருக்க வேண்டிய இந்த கலந்துரையாடல் பாராளுமன்றத்தில் அடுத்த வாரம் தள்ளி போடுறதா கௌரவத்துக்குரிய பிரபாத் சந்திரகீர்த்தி செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌரவத்துக்குரிய மனோகணேசன் அவர்கள் மீண்டும் ஆனந்த விஜயபால கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்ட பேசி நாளைக்கு அந்த கலந்துரையாடல் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அரசாங்கம் அவங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். நாளைக்கு அந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான கலந்துரையாடல். அதில் நாங்கள் அனைவரும் இருக்கோம். ஊடகத்துறையில் இருக்க நண்பர்களும் பங்கேற்கிறதுக்கு இருக்காங்க. இது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். உடுப்பு சிலாவ பகுதியாக இருக்கட்டும், காவத்த பகுதியாக இருக்கட்டும், இல்லாட்டி மஸ்கேலியா பகுதியாக இருக்கட்டும், மலையகத்தில் பல்வேறு பகுதியில் தோட்ட முகாமையாளர் மூலியமாக அடாவடித்தனமும் அராஜகமும் அதிகரிச்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஆளுங்கட்சி பிரச்சனை, எதிர்கட்சி பிரச்சனை, இதை வச்சு எதிர்கட்சி சம்பாதிக்கணும், ஆளுங்கட்சியை வீழ்த்தணும், அது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பெட்ரோ தேயிலை தொழிற்சாலையில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதை நான் தட்டி கேட்டதுக்காண்டி ஜனாதிபதி எனக்கு அடாவடித்தனமான ஒரு முத்திரையை குத்தினாரோ அது பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. அன்னைக்கு அதை செய்யும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமான அரசியல், அது அடாவடித்தனம் இல்லை, தட்டி கேட்டோம். ஆனால் ஏன்னா அந்த மொழி மட்டும்தான் தோட்ட முகாமையாளர்களுக்கு புரியும். இன்னைக்கு தோட்டத்துக்கும் மலையகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத உறுப்பினர்கள் இங்கே ஆளுந்தரப்புலையும் இருக்கீங்க, எதிர்கட்சியிலையும் இருக்கீங்க. உங்களுக்கு உண்மைக்கும் தோட்டப்புறத்தில் நடக்கிற விஷயம் தெரியாது. இதான் உண்மை. அங்கே இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்கள் எந்த அளவுக்கு மோசமாக மக்களை வச்சிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வீட்டு திட்டம் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு விஷயம் வெளிப்படையாவே பேசுவோம். இது நான் சொல்றது தவறா இருந்தா ஆளும் தரப்புல இருக்க யார் வேணாலும் எந்திரிச்சு நான் சொன்னது தவறுன்னு தைரியமா சொல்ல முடியும். ஆனா நான் நிரூபிக்கிறேன். ஏன்னா அனைத்து ஆதாரங்களையும் அமைச்சினூடாக நான் இங்க சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடு திட்டம் நாங்கள் இருக்கும்போது 10,000 வீடு திட்டத்தை அமுல்படுத்தி 1300 வீடை அமுல்படுத்துறதுக்காண்டி செயல்பாடுகளை முன்னெடுத்தோம். இது 2.5 வருஷத்துக்கு முன்னால். அன்னைக்கு ஆளுந்தரப்பினர் சொன்ன விஷயம், நாங்கள் 2 வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 9,000 வீடுகள் கட்டுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை 2080 வீடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் காணி விடுவிக்கப்படலை. இது நான் சொல்கிறது தவறுனா தாராளமாக யாருனாலும் சொல்ல, நான் சொல்கிறது தவறுன்னு. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், அது ஆளுங்கட்சியோட தவறு கிடையாது, அது அமைச்சரோட தவறு கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சிஸ்டம், மலையகத்தில் இருக்க ஒரு சிஸ்டம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வடக்கு கிழக்கை எடுத்து பாருங்கள். வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக ஒரு வீடு கிடைக்கிறதா இருந்தால் நேரடியாக அது அவங்க தனியார் இடம், அதை அப்படியே வழங்க முடியும். ஆனால் மலையகத்தில் அப்படி கிடையாது. மலையகத்தில் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால், அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மலையகத்தில் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் நீங்கள் ட்ரஸ்டின் முதல்ல ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும். கோரிக்கையை முன்வச்சுட்டு அமைச்சின் ஊடாக ட்ரஸ்ட் நிறுவனத்துக்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் துரைமார்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் அவங்க சிஇஓ கிட்ட பேசி, அந்த சிஇஓ சம்மதிச்சோன்னா அதுக்கப்புறம் நிதி அமைச்சு கிட்ட பேசி அப்ரூவல் கடைசியாக வாங்கணும். அதுக்குள்ளார வீடு திட்டம் காலாவதியாக போயிடும். இதுதான் உண்மையான நிலவரம். அதனால தான் நான் ஒரு கோரிக்கையை முன் வச்சேன். நாங்கள் கடந்த அரசாங்கத்தில் நான் அமைச்சராக இருக்கும்போது, இதுக்கு யாருனாலும் பேர் போட்டுக்கலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது அமுல்படுத்தினா ஒரு நல்ல விஷயம். நாங்கள் 30ஆம் தேதி அக்டோபர் 2023 நாங்கள் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தோம். இதை நான் பல்வேறு முறை இங்கே சொல்லியிருக்கேன். அந்த அமைச்சரவை பத்திரத்தை எடுத்து பாருங்க. அதில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்குறதுக்கு 10%. அப்படி பார்த்தா கூட அன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், இல்லை அவ்வளோ நிலம் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உண்மையான விஷயம், மொத்தமாக பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கிற நில பிரிவு 2,04,000 ஹெக்டர். அதில் மலையக மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான காணி உரிமையை வழங்கினா
10 பேர்ச் மேனி வெறுமனே 5777 ஹெக்டேர் தான் போகும். இது ஒரு சாத்தியமுள்ள விஷயம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முறை ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்தோம். சரி, நம்ம வந்து காணி உரிமை கொடுக்கறதுல பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு மாற்று கருத்து இருக்கு. ஆனால் இவங்க எல்லாமே பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள் கிடையாது. இவங்க எல்லாமே இலங்கை நாட்டின் பிரஜைகள். இலங்கை நாட்டின் பிரஜைகளாக இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு என்ஜிஓவாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு தனியார் அமைப்பாக இருக்கட்டும், சிவில் சொசைட்டியாக இருக்கட்டும், பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள்ளார போனால் அங்கே இருக்க முகாமையாளர் அவங்களுக்கு ஒரு பெரிய தடையை விதிக்கிறாங்க. முகாமையாளர் எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? அதனால தான் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். இதுவும் ஒரு அமைச்சரவை பத்திரம் இருக்குது அனுமதி பெற்று. நாங்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா, பெருந்தோட்ட பகுதிக்குள்ளார மக்கள் வாழ்கிற இடம் அதை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கட்டும். ஏன்னா ஹியூமன் ஹேபிட்டபிள் ஜோன்ஸ் அப்படி இருக்கும்போது அது அரசாங்கம் பாரம் எடுத்துக்கிட்டா நாளைக்கு அரசாங்கத்தின் ஊடாக நேரடியாகவே அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் பெருந்தோட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு. அது எப்படி கல்வி அமைச்சியாக இருக்கட்டும், சுகாதார அமைச்சியாக இருக்கட்டும், இந்த தேசிய அமைச்சிகள் இருக்குது. ஆனால் இந்த தேசிய அமைச்சிகள் வந்து ஏன் பெருந்தோட்டத்துக்குள்ளார வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் பெருந்தோட்டத்துக்குன்னு தனியாக ஒரு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு ஏன் ட்ரஸ்ட் நிறுவனத்தின் ஊடாக வேலை செஞ்சாகணும்? ஏன் அந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு? 3 பில்லியன் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? இதுதான் மலையகத்தில் இருக்க பிரச்சனை. நான் இங்கே பேசுறது எதிர்கட்சிக்காண்டியோ இல்லாட்டி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காண்டியோ கிடையாது. ஆளுங்கட்சியில் இருக்க உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் இருக்க அமைச்சர்களாக இருக்கட்டும், மலையகத்தை பிரதித்துவப்படுத்தி அவங்களுக்காண்டி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நிதி ஒதுக்கீடு கட்டாயம் அதிகரிச்சாகணும். நிதி ஒதுக்கீடு அதிகரிக்காம வேலை திட்டங்களை முன்னால் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் சமீபத்தில் இன்னொரு பிரச்சனையும் நடந்துச்சு. இது வந்து கௌரவ பிமல் ரத்நாயக்கா அவர்களோட கண்பார்வைக்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவரின் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, ஆனால் அவரின் கட்சியை சார்ந்த சில தோழர்களாக இருக்கலாம். அவங்க வந்து ஊடகத்துறையில் இருக்க பத்திரிகையாளர்களை மிரட்டி தோட்டத்துக்குள்ளார வராமல் விட்டுருக்காங்க. கேட்டால் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அவங்கள விடாத காரணம் அவங்க ஜீவன் தொண்டமானு கைக்கூலின்னு. நான் அவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்கிறேன், ஏன்னா அதிகமான அளவு திட்டி உங்களை அதிகமான அளவு பாராட்டினது அந்த ஊடகத்துறையில் இருக்க அதே பத்திரிகையாளர்கள் தான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு ஊடகத்துறை தோட்டத்துக்குள்ளார போக முடியலன்னா அப்புறம் எப்படி பிரச்சனை வெளியே வரும்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எதிர்கட்சி ஆசனத்தில் வந்து அமரும்போது நான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் வெளிப்படையாக இந்த இடத்துல சொல்கிறேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆனார் அறகலைக்கு பிற்பாடு. உண்மையான விஷயம் பிடிக்குதோ இல்லையோ இதான் உண்மை. அறகலை நடக்கும்போது அது முழுக்க கௌரவத்துக்குரிய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அரசியல் புரட்சியாக இருக்கலாம். ஆனால் அதே வெறுப்பு அதிருப்தியை மலையகத்தில் தொண்டமானுக்கும் எதிராக காமிச்சு நாங்கள் என்னமோ வேலையே செய்யாத மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் அமைச்சராக இருக்கும்போது 26,000 குழந்தைங்களுக்கு இலவச காலை உணவு திட்டம் கொண்டாந்தேன். அது தப்பா? சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயா இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் சொல்லட்டும் வேலை செய்யலன்னு? ஸ்ரீபாத கல்லூரியை கொண்டாந்தார், பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தாரு. 864 பாடசாலைகள் எல்லாமே தோட்டத்துக்கடியில் இருந்துச்சு, அரசாங்கத்துக்கு சேர்த்து விட்டாரு. நாங்கள் என்றைக்குமே இலங்கையராக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், யாருக்கும் இடையூறாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல. அதே நேரத்தில் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான ஐயா அவர்கள் இருக்கும்போது உதவி ஆசிரியர் நியமனம் கொண்டாந்தார், பல்வேறு வேலை திட்டங்கள் கொண்டாந்தார். ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் பிரச்சனைகளாக சொன்னால் என்ன செஞ்சோன்னு சொன்னால் உடனே சொல்கிற விஷயம் குடும்ப அரசியல். அதுக்காண்டி நான் பிரச்சனைகளை பேசக்கூடாதா? மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. கடந்த அரசாங்கத்திலிருந்து வாக்கு பெற்று ஜெயிச்சு இந்த சபைக்கு வந்திருக்க ஒரே நபர் நான் மட்டும்தான். அப்படின்னா என் மக்கள் இன்னும் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. 2 வருஷம் நாங்கள் கால அவகாசம் கொடுத்தோம், இல்லை ஜனாதிபதி அவர்கள் வேலை திட்டம் கொண்டு வரட்டும்னு. ஆனால் ஒரு அமைச்சர் அவர்களே, உண்மையான விஷயம் இன்னைக்கு வந்து மலையகத்தில் வேலை திட்டங்கள் சரியான முறையில் போய் சேர மாட்டேங்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, சம்பள பிரச்சனை ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. தேர்தலுக்கு முன்னால் 2000 ரூபா சொன்னீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இந்நேரம் ஜீவன் தொண்டமா நீங்கள் சொன்ன சம்பளத்தை கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? ஜீவன் தொண்டமா நீங்கள் கொடுத்த சம்பளத்தை கொடுத்துருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்க ஜீவன் தொண்டமான் பெட்டி வாங்கிட்டாரு. இதான் உண்மை. ஆனாலும் நான் அந்த சம்பள பிரச்சனையை அரசியல் மயமாக்காம முழுமையான ஆதரவு கொடுத்தேன். 1 மினிட். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வரவு செலவு திட்டம் உள்ளூராட்சி சபைகள் அனைத்து இடத்துலையும் தோக்க விடாம எல்லா இடத்துலையும் நான் ஜெயிக்க வச்சேன். ஏன்னா நான் கொடுத்த வார்த்தை அப்படி. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் சிவில் சொசைட்டிஸ் அனைவருமே சேர்ந்து மலையக சாஸ்னோ என்கிற ஒரு ஆவணத்தை நாங்கள் தயார் செஞ்சோம் 2023. இதை அமுல்படுத்தினாலே கட்டாயம் தீர்வு வரும்.
There was a cabinet paper passed. This is not by me, though I was the minister. This was done by civil societies and people who were interested in uplifting the lives of the plantation sector. It is called the Upcountry Charter. There's a short-term, mid-term and long-term plan with relation to development, education and healthcare. So I am just asking to implement that. You can accuse me of nepotism and everything later on. But right now in the past 2 years, I'm very sorry, there's been a very big lack of representation in the upcountry side. And wages do not solve that matter. Because we have to look beyond wages. Wages cater to only 10% of the upcountry community. The remaining 90% are informal sector. They don't have any rights to land over there. So with all this, Honorable Minister, I just have one last request. I'm very sorry. Honorable Minister, I have one last request in relation to healthcare. With Muscalia and Bhagwantalava Hospital, I believe your member has also gone and visited those places. There's a very big shortage of doctors in Bhagwantalava Hospital, and in Muscalia Hospital, there is no scanning machine for pregnant mothers. So they have to travel to private hospitals or Glenkin. And I'm sure you're aware of the roads in upcountry, and it's causing a great deal of inconvenience. I humbly request you to look into this. Thank you. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால செகண்ட் கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல, சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482419. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.